ஹாய் ஹலோ எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். ஒரு கோட் படிச்சுங்க, என்னன்னாக்கா, மன அழுத்தம் உடலின் வயதை கூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது என்ன மன அழுத்தம் உடலோட வயசை கூட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஸோ ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் what I understood, ஸோ the pressures which you are having in your mind, தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு எக்கச்சக்கமான கவலைகளை பற்றி உங்களுடைய மனசுக்குள்ளே போட்டு வச்சு சும்மா ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கிட்டு இந்த ஒரு விஷயம் என்னென்னா ஆகுனாக்கா, உங்களுடைய பாடியில் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுடைய உடல் வயது அதிகரிக்க காரணமாக இருக்கும். எக்ஸாம்பிள், உங்களுடைய தோல் சுருங்குறதாகட்டும், இப்போ நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் இல்லை 25 இயர்ஸ் இருந்தாலும் கூட அந்த கவலை, அந்த வரியஸ்லாம் வந்து உங்களுடைய மைண்டில் போயிட்டு ஸோ உங்களை ஒரு 35 இல்லை ஒரு 45 ரேஞ்சில் வந்து காட்டுவாங்க. ஆமாம், இதுதான். ஸோ இதுக்கெல்லாம் பேசிக் என்னன்னாக்கா, ஸோ மன அழுத்தத்துக்கு காரணம் ஒரு ஃபேக்டர் லான்லினஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி வந்து 90% ஆஃப் சூசைட்ஸ் நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மக்களுக்கு குறிப்பிட்ட மென்டல் சப்போர்ட், ஒரு ப்ராப்பரான மென்டல் சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஆமாம். ஸோ ஏன்னா பிகாஸ் இஃப் தே ஹவ் காட் த கரெக்ட் சப்போர்ட் which is mental support in that particular time, the situation would have been avoided. So so why I am coming to say na, because நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கக்கிட்ட ரொம்ப அளவுக்கு காசு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுடைய சொத்து அந்த ஒரு மெட்டீரியல் திங்கை உங்களால் கொடுக்க முடியாலும் பரவாயில்ல, பட் இந்த அப்ட்ராக்ட் திங்கான மென்டல் சப்போர்ட் தாங்க. யாராவது உங்ககிட்ட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, சம்திங் ஃபீலிங் லான்லினஸ், ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, மைண்டு டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாக்கா, ஜஸ்ட் கிவ் யுவர் ஹியர் டு தேம், ஜஸ்ட் லிசன் தேர் வேர்ட்ஸ். ஏன்னா அவங்களால முடியாமல் கூட வந்து உங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ அது தேவைன்னு சொல்கிறேன். ஸோ கேளுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆறுதல் வார்த்தைங்க அது அவங்களுடைய மனசை ஓரளவுக்கு வந்து அப்படியே சாந்தப்படுத்து. மேபி யூ குட் ஹேவ் சேவ் ஒன் லைஃப் ஆல்சோ ஐம் சேயிங். ஸோ அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேங்க. ஏன்னா ஸோ இந்த லான்லினஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மாதிரி ஜெயிலுங்க. ஒரு ஜெயிலில் கூட யூ குட் ஹேவ் பீப்புள் டு ஸ்பீக், டு ஷேர், டு கம்யூனிகேட், டு டூ சம்திங் வித் தெம். பட் இது எப்படின்னாக்கா, ஒரு மாதிரி இருட்டறையில் உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு, எக்ஸாம்பிள் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப அடைச்சி வச்சிட்டாக்கா எப்படி வந்து இவங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அது மாதிரியான ஒரு மென்டல் ப்ரெஷரை வந்து அது ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறேன். அதனால தான் நானும் என் கிளாஸ்லேயுமே சொல்லுவேன், ஏன்னா யாரும் வந்து தனியாக உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குமே. நான் தனியாக உட்காருவாங்க, தி ஃபீல் சம்திங் லான்லினஸ். அது ஒரு மாதிரி அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப அதிகமான மாற்றத்தை இல்லை பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்னு நான் சொல்லுவேன். ஸோ இட் ஷுட் பி அவாய்டட். இட் வில் ஹேப்பன் ஒன்லி பை அஸ் ஒன்லி. நம்ம தான் அங்கே இருக்கிறோம் இல்லை மற்றவங்களுக்கு டு சப்போர்ட் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. Thank you so much, Maria.